friends, welcome to Paru's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ரெசிபிங்க, ஆலு பராட்டா. ஆலு பராட்டா வீட்லயே ரொம்ப குயிக்கா ஹோட்டல் ஸ்டைல்ல செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன ரெசிபிஸை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 4 ஆலு பரோட்டா செய்கிறதுக்கான பொருட்களை இங்கே எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் சாப்ட் ஆனியன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மல்லி, 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எல்லாம் உரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே ஒரு 50 கிராம் காலிஃப்ளவரை நல்லா துருவிட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ட்ரையாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே இருக்க எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பரோட்டா செய்யறதுக்காக நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டஃபிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப ஈஸியா திரட்டியாச்சு. இப்போ நம்ம தவா அடுப்புல வச்சு சூடாயிட்ட அப்புறமா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சைடு நல்லா வெந்துச்சு. தவால ஏற்கனவே நான் ஆயில் போட்டு இருந்தேன். இப்போ இன்னொரு சைடு திருப்பி தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 பக்கமும் பட்டர் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் குக் பண்ணாம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூடான ஆலு பரோட்டா ஹோட்டல் ஸ்டைல்ல வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.